ஹலோ மக்களே, மத்திய அரசு தேர்வாணையமான எஸ்எஸ்சிலேருந்து சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 17,727 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aக்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த பேட்ச் பற்றி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ் ஒரு 32 தேர்வுகள், ஸ்டடி மெட்டீரியல் குரூப் 2 2A எக்ஸாமுக்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி குரூப் 2 2Aக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதற்கான கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees சொல்லியிருக்கோம். இதே நம்பருக்கு கூகுள் பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களை அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. டெலகிராம் குரூப் மூலியமாகவே கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லியிருங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. 24/6/2024 இன்னிலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 24/7/2024, அடுத்த மாதம் வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான டென்டேட்டிவான Tier 1 எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பரில் அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது அப்ளிகேஷனில் தப்பாக எடிட் பண்ணால் 10/8/2024 11/8/2024 பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 34 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சி, அது மட்டும் இல்லாமல் குரூப் பி வகையான போஸ்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற போஸ்டிங், எல்லாமே சூப்பரான சேலரியோட போஸ்டிங். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி ஸ்டார்டிங்கே 45,000 50,000 வரும். மொத்தம் 17,727 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி தான், இன்னுமே அதிகமாகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே வேகன்சி ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 30,000 வேகன்சிக்கு மேலே கூட போகலாம். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 வேகன்சி கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிரப்புனாங்க. அந்த மாதிரி வேகன்சி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரயில்வே வேகன்சிலாம் டபுள் மடங்கு ஆக்கிட்டாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்க்கு 18 27, ஒரு சில போஸ்டிங்க்கு 20 30, சில போஸ்டிங்க்கு 18 30, சில போஸ்டிங்க்கு 18 32 அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18 27 அப்படின்றத காமனாக எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், PWD கேண்டிடேட்டுக்கு 10 13 15 வருஷம்னு சொல்லி அவங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. விடோஸ், டைவர்ஸ் உமன், டிஸ்டிங்டிவ் விடோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வரவங்களுக்கு 35, மற்ற எல்லாருக்குமே SC ST கேண்டிடேட்டுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேண்டிடேட் ஒரு 30 வயசு வரைக்கும் மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். சில போஸ்டிங் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மற்ற போஸ்டிங்லாம் MBC BC OBC கேண்டிடேட்லாம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC ST கேண்டிடேட் 33 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அடுத்து இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அந்த மேக்ஸ் 12th எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய போஸ்ட், மோஸ்ட் ஆஃப் தி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த பிடிஎஃப்லேயே கூட அதோட கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். இதற்கான எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடில் ஒரு 7 மாவட்டத்தில் இருக்கும். புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இங்கே எல்லாமே எக்ஸாம் சென்டர் வைப்பாங்க. 2 எக்ஸாம் Tier 1 Tier 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. எக்ஸாம் எல்லாமே ஈஸியாக்கியிருக்காங்க. Tier 1 பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25, ஆப்டிலேருந்து 25, இங்கிலீஷ்லேருந்து 25 சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் உண்டு. ஆனால் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். MTS CHSL மட்டும்தான் தமிழில் கண்டக்ட் பண்ணுறாங்க. CGL லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. Tier 2 பார்த்தீங்கன்னாக்கா 2 பேப்பராக நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து ஒரு சில போஸ்டிங் தான். பேப்பர் 1 தான் எல்லாருமே எழுதணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2ன்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த செஷன் 2 வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 2000 கீ டிஃப்ரென்ஸ் டைப் பண்ணுற மாதிரி டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் செக்ஷன் 1லேயே செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மாடல் 1 மேக்ஸு, மாடல் 2 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின் கேட்பாங்க. செக்ஷன் 2ல் மாடல் 1 வந்து இங்கிலீஷு 45 கொஸ்டின், மாடல் 2 வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதுலேயுமே செக்ஷன் 3 உண்டு, கம்ப்யூட்டர் நாலேஜ் ரிலேட்டடாக ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க.
இந்த பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி. பேப்பர் 2 வந்து அந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக வரும் ஒரு சில போஸ்டிங்க்கு. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜேஎஸ்ஓ ஜூனியர் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும்தான் அந்த பேப்பர் 2 வைப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே பேப்பர் 1 மட்டும்தான். அந்த செஷன் 1 செஷன் 2 எல்லாமே ஒரே நாள்லேயே கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஷன் 2ன்றது அந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த சிலபஸ் பற்றிலாம் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக எஸ்எஸ்சியோட பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக தெரிவிப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட குரூப் 2 to A கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.